Hello students, welcome to Share Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணிதப்பிரகா second chapter power playல page number 22 to 23 ல இருக்கிற figure it out sums பண்ண போறோம். First sum, express the following in exponential form. இங்க கொடுத்திருக்க values இருக்கு, அதுக்கு நம்ம பவர்ல present பண்ணணும். நான் already explain பண்ணிருக்கேன். Exponential என்னது? அந்த நம்பர் வந்து எத்தனை ரிப்பீட் ஆகுதோ அது வந்து நம்ம பவர்ல present பண்ணுவோம். அது ஷார்ட் ஃபார்ம்ல present பண்றது தான் exponential form அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா 6 வந்து we have 4 1 2 3 4. இப்போ இத ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம எப்படி present பண்ணலாம்னா 6 to the power 4 அவ்வளவுதான். இப்போ செகண்ட் சம் பாருங்க y into y இருக்கு. அப்போ y வந்து 2 times மல்டிப்ளை ஆகுது. அப்போ y square. That's it. Third sum இங்க b வந்து 4 times இருக்கு. அப்போ b to the power 4. இங்க fourth sum 5 2 times இருக்கு, 7 வந்து 3 times இருக்கு. அப்போ 5 வந்து square. 2 times 5 square into 7 cube. 7 3 times இருக்கு, அப்போ 7 cube. Fifth sum 2 வந்து இங்க 2 times இருக்கு and a வந்து 2 times repeat ஆயிருக்கு. அப்போ 2 square into a square. Sixth sum இங்க a வந்து 3 times இருக்கு, c வந்து 4 times இருக்கு, d 1 time. அப்ப எப்படி எழுதலாம்னா a cube into c to the power 4 into d to the power 1. இப்போ d power 1 வந்து நம்ம இப்படி எழுதலாம் a cube into c to the power 4 into d. So வெறும் d நாலும் power 1 அர்த்தம். So first sum solve பண்ணிட்டோம், second sum பார்க்கலாம். Second sum, express each of the following as a product of powers of their prime factors in exponential form. இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம prime factor பண்ண போறோம். அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை வந்து நம்ம பவர் ஃபார்ம்ல ப்ரெசென்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல ப்ரெசென்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம் we have 648. 648. இது நம்ம 2 டேபிள்ஸ்ல சால்வ் பண்ணலாம். 2 3s are 6, 2 2s are 4, 2 4s are 8. Again 2 tables, 2 1s are 2, 2 6 are 12, 2 2s are 4. Again 2 tables, 2 8s are 16, 2 1s are 2. இப்போ இங்க 1ல முடியறதுனால we cannot solve in 2 tables, either 3 tables or 9 tablesல பண்ணலாம். இப்போ நம்ம 3 tables எடுத்துக்கலாம். 3 2s are 6, 3 7s are 21, 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. இப்போ 2 பாத்தீங்கன்னா we have 3 times, 3 வந்து 4 times இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா 2 cube into 3 to the power 4. So நம்ம first sum solve பண்ணிட்டோம், second sum பார்க்கலாம். 405 இருக்கு. 405. இங்க 5 இருக்கிறதுனால நம்ம வந்து 2 tables solve பண்ண முடியாது. either 3 tables or 5 tablesல நம்ம ட்ரை பண்ணலாம். 3 tables solve பண்ணலாம். 3 1s are 3, 3 3s are 9, 3 5s are 15. Again 3 tables, 3 4s are 12, 3 5s are 15. Again 3 tables, 3 1s are 3, 3 5s are 15, 3 5s are 15, 5 1s are 5. இப்போ 3 வந்து நமக்கு இங்கே 4 times repeat ஆயிருக்கு, 5 வந்து 1 time. அப்போ we'll write like this, 3 to the power 4 into 5 to the power 1. So power நம்ம 1 போடலாம், இல்ல போடாம just 5 அப்படின்னு நம்ம எழுதலாம். So ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் வரும். இப்போ next third sum 540. So இங்க 0 இருக்கிறதால நம்ம 2 tables solve பண்ணிக்கலாம். Even number 2 2s are 4, 2 7s are 14, 0, 2 1s are 2, 2 3s are 6, 2 5s are 10. இங்க வந்து 5ல முடியுது. So we have to solve either 5 tables or 3 tables. நம்ம 3 tables எடுத்துக்கலாம். 3 4s are 12, 3 5s are 15, 3 1s are 3, 3 5s are 15, 3 5s are 15, 5 1s are 5. இங்கே 2 வந்து 2 times இருக்கு, 3 வந்து 3 times, 5 1 time. இப்போ எப்படி எழுதலாம்னா 2 square into 3 cube into 5 to the power 1 or just 5. Next fourth sum 3600. So இங்கே 0 இருக்கிறதுனால even number we will solve in 2 tables. 2 1s are 2, 2 8s are 16, 0 drop பண்ணிக்கிறோம். 2 9s are 18, 0 drop பண்ணிக்கலாம். 2 4s are 8, 2 5s are 10, 0 drop பண்ணிக்கிறோம். 2 2s are 4, 2 2s are 4, 2 5s are 10. இங்கே 5ல முடியுது. அப்போ either 3 tables or 5 tables. இப்போ நம்ம 3 tables solve பண்ணிக்கலாம். 3 7s are 21, 3 5s are 15, 3 2s are 6, 3 5s are 15, 5 5s are 25,
5 1 time 5. இங்கே 2 நமக்கு 4 times இருக்கு, 3 2 times இருக்கு, 5 2 times இருக்கு. அப்போ நம்ம இதை வந்து 2 to the power 4 into 3 square into 5. 5 square. So second sum solve பண்ணிட்டோம். Next third sum பண்ணலாம். Write the numerical value of each of the following. இப்போ இங்க நம்பர் எல்லாமே வந்து exponent formula கொடுத்திருக்காங்க. இப்போ the value என்ன இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். First sum we have 2 into 10 to the power 3 or 10 cube. So first sum நம்ம இங்க solve பண்ணிக்கலாம். 2 into 10 to the power 3 இருக்கு. So இங்க 10 பாத்தீங்கன்னா 3 times repeat ஆயிருக்கு. அப்போ we'll write like this 2 into 10 into 10 into 10. இப்போ first நம்ம இதை solve பண்ணிக்கலாம். 2 into இங்கே 1 into 1 1 1 into 1 1. அப்போ 1 வரும். 0. So 3 times 0 இருக்கிறதுனால நம்ம இங்கே 3 zeros போட்டுக்கிறோம். இப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 into 1000 2000. செகண்ட் நம்ம இங்கே எழுதிக்கலாம் 7 square into 2 cube. 7 வந்து 2 times repeat ஆயிருக்கு, 2 வந்து 3 times. இப்போ first நம்ம இதை solve பண்ணிக்கலாம். 7 into 7 49 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. அப்போ into 8. இது நம்ம solve பண்ணா 8 9s are 72. Remaining 7. 8 4s are 32. 32 plus 7 39. 392 is the answer. Third sum. 3 into 4 into 4 into 4 into 4. So இந்த power நான் வந்து expand பண்ணி எழுதிருக்கேன், அவ்வளவுதான். இப்போ 4 4s are 16. 16 into 4 64. 64 into 4 256 வரும். 3 into 256. இதை நம்ம solve பண்ண போது 3 6 are 18 balance 1, 3 5s are 15 plus 1 16 balance 1, 3 2s are 6 7. 768 is the answer. 768. இப்போ fourth sum. So minus 3 square minus 5 square. இப்போ minus 3 2 times இருக்கு, minus 5 2 times இருக்கு. இப்போ 3 into 3 9. Sign பார்த்தீங்கன்னா minus into minus plus ஆ மாறிடும். இங்கே 5 into 5 25. 25 sign வந்து minus into minus plus ஆ மாறிடும். அப்போ 9 into 25. இப்போ நம்ம solve பண்ணா 9 5s are 45. 45 remaining 4. 9 2s are 18 22. 224 is the answer. 224. Fifth sum. 3 square 10 to the power 4 இருக்கு. அப்போ 3 square நம்ம 3 into 3 எழுதிக்கலாம். 10 வந்து 4 times repeat ஆயிருக்கு. அப்போ 10 into 10 into 10 into 10. 3 3s are 9 into இங்க பார்த்தீங்கன்னா 1 into 1 into 1. So 1 நம்ம எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 1 தான் வரும். We will write 1. 0 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். We have 4 zeros. அப்போ 0 0 0 0. இப்போ 9 into 1 9 zeros ஆட் பண்ணிக்கிறோம், 4 zeros. So 90,000 is the answer. இதுக்கு ஆன்சர் வந்து 90,000. Sixth sum. இங்க minus 2 5 times repeat ஆயிருக்கு. அப்போ minus 2 into minus 2 into minus 2 into minus 2 into minus 2. இங்க 10 வந்து 6 times இருக்கு. So நம்ம 10 வந்து நம்ம இங்க பண்ணோம் இல்லையா, அதே கான்செப்ட்ல பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். இங்க 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. இப்போ பவர் வந்து ஆட்ல இருக்கு, பேஸ் வேல்யூ வந்து மைனஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அதோட பேஸ் வந்து மைனஸ்ல தான் வரும் ஆன்சர். அதே பவர் வந்து ஈவன் நம்பரா இருந்தது, பேஸ் வந்து மைனஸ் இருந்ததுன்னா அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூ வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் plus plus into minus minus. அப்போ minus 32. இங்கே வந்து 10 வந்து 6 times இருக்கு. அப்போ 10 க்கு அப்புறம் we put 6 zeros. 0 0 0 0 0. 6 zeros போட்டோம். ஆனா இங்க மைனஸ்ல இருக்கு, பவர் வந்து 6ல இருக்கு. ஈவன் நம்பர்ல இருந்ததுன்னா வேல்யூ வந்து பாசிட்டிவ் தான் வரும், மைனஸ் வராது. இப்போ minus 32 into this value. இப்போ சால்வ் பண்ணா minus 32 0 எத்தனை 0 இருக்கு, 6 zeros நம்ம இங்க ஆட் பண்ணிக்கிறோம். 3 4 5 6. So இது கூட ஆன்சர் பாத்தீங்கன்னா minus 32 1 2 3 4 5 6 6 zeros போட்டோம். So 6 நம்பர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So இது வந்து நமக்கு 225 வரும்.
ஏன்னா 9 5s are 45 இல்லையா, இங்கே 5 வேல்யூ வரும். அப்போ 225 இஸ் தி ஆன்சர். ஸோ இங்கே 5 வரும், 2 2 5 வரும். இப்போ இந்த ஃபிகர் அவுட் சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து நியூ கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மீன்வைல் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.